Hello friends, welcome back to Play Tamil Up. So இப்போதைக்கு என்னென்ன புதுசாக நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் இந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதுலேயும் பெஸ்ட்டான மூவிஸை மட்டும் தான் என்கிட்ட நீங்கள் ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தி மம்மி மூவி இப்போ ஃபைனலி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பை த வே இப்போதைக்கு ரெண்டல் பேஸில் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம புக் மை ஷோவிலலாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரோ இது எப்படி ப்ரோ வந்துருக்குன்னா ஆக்சுவலி படம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அது வந்து ஹாரர் கேட்டகிரின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அது ஹாரரோட இந்த காட் கேட்டகிரின்னு சொல்லுவாங்க. லைக் ஓவர் கொஞ்சம் ஸ்லாஷர் மாதிரியும் பார்க்கும்போதே கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷுவல்ஸோட கொஞ்சம் அவங்க அதிகமாக கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஹாரர் என்ற எலிமெண்ட் ஆக்சுவலி அவங்க அதை தான் அந்த ஹாரர்னே மீன் பண்ணுறாங்க. பட் அந்த ஹாரர் எலிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மிது வைஸ் ஒரு யூனிக்கான அந்த டார்க் ஃபேஸில் வந்து நல்லபடியாக கொண்டு போயிருந்தாங்க. இப்போதைக்கு IMDbலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிட்ட ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மூவி மேலே இன்ட்ரெஸ்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், சாப்பிடும்போது மட்டும் இந்த படத்தை பார்த்துடாதீங்க. அண்ட் தப்பி தவறி ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சோம் அப்படி பார்த்துடாதீங்க. ஏன்னா அதில் வர அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து அது பார்க்க முடியாது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியெல்லாம் போட்டிங்கன்னா உங்களை தான் போட்டு அடிக்க போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷுவல்ஸ் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க அது ப்ரோ நல்லா ஈஸியாக பார்த்துருவேன், பட் உங்களே அந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிரும், டேய் என்னடா அது காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் தப்பாலாம் இல்லை, பட் இருந்தாலும் அந்த விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ காராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் நோவான்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு நியூவான லைவ் ஆக்ஷனான சீரிஸ் வந்து பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbலையும் 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அண்ட் பிரைம் வீடியோ சைட்லேருந்து ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட் அ டைம் எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி செம்மையாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரோ இது எப்படி நான் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பைடர்மேனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா ஓகே. பட் அவங்க வந்து ஸ்பைடரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான கொஞ்சம் க்ரைம் இன்வெஸ்டிகேஷனாகவும் சரி, அண்டு வேறு நிறைய சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்து ஹீரோஸ் இல்லை வில்லன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டோரி ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. 1930s டைம் லைன் பீரியட் அண்ட் நியூயார்க் சிட்டி தான். ஸோ அந்த டைமில் நியூயார்க் சிட்டி எப்படி இருந்தது, அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் ஹை லெவல் தான். பட் உள்ள கான்செப்ட் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் டப்பிங் சரியில்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸை பார்த்தேன். நான் அஃபிஷியல் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். அண்ட் மெயினாகவே பிளாக் அண்ட் ஒயிட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணேன். மீதியெல்லாம் நான் கலர் வெர்ஷனில் தான் பார்த்தேன். எனக்கு ரெண்டுமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அந்த ஒரிஜினலான அந்த லுக்கு ப்ளஸ் இந்த ஒரு பழைய காலம் 1930s வைப்பு தரணுமேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயம் அவங்க வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சா ஃபுல் மாடர்னைஸாகவே பண்ணியிருக்கலாம். பட் இந்த கான்செப்ட் ஸ்டோரியில் அண்ட் ஸ்பைடர் நோனாலே அந்த ஒரு பழைய டைம் லைன் பீரியடான ஒரு ஆள் தானே. ஸோ அதனால தான் சில விஷயம் எல்லாம் உள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பை த வே ஒரு நல்ல சீரீஸ் தான். பட் நீங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்பைடர்மேனான ஒரு ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸாவோ இல்லை அந்த ஸ்விங்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஓன் ஸ்டைலில் அவங்க நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நார்மல் ஜென்ரலான ஒரு ட்ராமா சீரீஸ் பார்க்குற மாதிரி இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு மூவி. ஏன்னா நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் கூட பண்ணுவாங்கன்னு அவ்வளோ வருஷம் கழிச்சிட்டு மணி பால்னு சொல்லிட்டு 2011 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. அண்ட் IMDbலையும் இதுக்கு 7.6 ரேட்டிங் தந்திருப்பாங்க. முக்கியமாக நம்ம பிராட் பிட் தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த படத்தை வந்து ஆக்சுவலி டிஸ்கவரி தமிழ் சேனல் சைட்லேருந்து அவங்க ஸ்ட்ரீமோ பண்ணியிருக்காங்க, லைக் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு. அண்ட் இப்போதைக்கு அந்த இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரோ எப்படி ப்ரோ இந்த மூவி இருக்கும் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ். லைக் நம்ம நார்மலாக பேஸ்பால் வந்து ஒரு கேம் தானே தெரியும். பட் அந்த கேம் பின்னாடி எவ்வளோ ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் இருக்குது. அண்ட் ஒரு டீமை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம பிராட் பிட் ஒரு டீம் வச்சிருக்காரு, பட் அது சக்ஸஸ் கிடையாது. அண்ட் அதில் சக்ஸஸ் ஆகணும்னா சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணோம். உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வருவார். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க அது எப்படி ஃபுல்லாக ஒரு மணி கேமாக வந்து மாற்றுறாங்க, அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பட் ஒரு கேம் வைஸ்லையும் நல்லாயிருக்கும். அண்ட் ட்ராமா ஸ்போர்ட்ஸ் வைஸ்லையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த மூவிலாம் நானும் ரொம்ப வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கேன். நினச்சி கூட பாடல இதெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் பண்ணுவாங்கன்னு. பட் ஃபைனலி இப்போ வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தி ரேஸ்ன்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன ஒரு மூவி லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிரதரை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ரேசிங்குள்ளே போவாங்க. அந்த ரேசிங்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்ட் ஸ்டோரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆவரேஜான மூவியாக தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் கொஞ்சம் ரேசிங் கான்செப்ட் மூவி வேணும்னா வேணால் இந்த படத்தை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் நம்ம ரெக்கமெண்ட் சஜஷன்ஸ்லாம் பண்ண மாட்டேன். தமிழ் டப்பில் வந்திருக்கு. இது கொஞ்சம் பிலோ ஆவரேஜான கான்செப்டான ஒரு மூவி. அண்ட் பை த வே இந்த வீக்கெண்டில் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ரிவ்யூஸோட அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறதோட கமெண்ட்ஸில் தான் நிறைய பேர் படிப்பாங்க. அதுக்காகவே தான். அண்ட் பை த வே எப்பவும் போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Up. See you in next video. Bye guys.